ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான இந்த சம்மருக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 வகையான கிரேப் ஜூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்ததுக்கப்புறம் செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இருந்தால் கூட ஓகே தான். இதை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா உப்பு கரைஞ்சதும் நம்ம இந்த கிரேப்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து கருப்பு கலர் திராட்சையும் வெள்ளை கலர் திராட்சையும் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இதில் மருந்தெல்லாம் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதோட விஷத்தன்மை எல்லாமே போயிடும். அதுக்காகத்தான் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. மறுபடியும் ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 2 டைம் கழுவி நல்லா எடுத்துக்கலாம். 2 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். எப்போதுமே வந்து திராட்சை பழத்தை நம்ம உப்பு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தான் சாப்பிடணும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். இது போல் நான் எல்லாத்தையுமே இப்படி பிரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ முதல்ல வந்து நான் வந்து ஒயிட் திராட்சை வந்து ஜூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இனிப்பு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா போதும். இப்போ ஒரு டைம் இதை வந்து மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி கிரேப் ஜூஸ் போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் ஃபில்டராக இறங்குற வரைக்கும் நல்லா இப்படி வந்து தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். அடுத்து இதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸை இது கூட கலந்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து வந்து நம்ம பிளாக் போடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருந்த இந்த பிளாக் கலர் கிராப்ஸை எடுத்துக்கலாம். இது வந்து சீட்ஸ் இல்லாதது தான், அதனால சீக்கிரம் நல்லா அரைச்சிரும். இப்போ இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் நொட்டையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி வர இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 கிரேப் ஜூஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருக்கோம். இதே போல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.